ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சமையலுக்கு இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ சிசர்ஸ் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணோன்னு ரொம்ப பிளண்ட் ஆகி அது சரியாகவே கட் பண்ணாது. நம்ம காய்கறியும் சீக்கிரமாக கட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். சிசர்ஸ் நல்லா ஷார்ப்பாயிடும். நம்ம வீட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட் இருக்குது பாருங்கள். அதில் எந்த பிராண்டு எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை வச்சு இந்த சிசர்ஸ் ஃபுல்லாக நம்மளை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சிசர்ஸை இப்போ எதை வச்சு கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய டைம் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டை தடவிட்டு நம்ம இந்த மாதிரி நிறைய தடவை சிசர்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த சிசர்ஸ் நல்லா ஷார்ப்பாகிடும். இப்போ நம்ம பேஸ்ட்டு அதை தடவி வச்சுருக்கிறனால அந்த சிசர்ஸ்லேருந்து அதை க்ளீன் வாட்டரை வச்சு நம்ம நல்லா கழுவிடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், புது சிசர்ஸ் கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், டக்கு டக்குன்னு எப்படி ஈஸியாக கட் பண்ணுது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது டிப் போகலாம். நம்ம வீட்டில் இது ஃபோன் சார்ஜர் இருக்கும் பாருங்கள். அதை எல்லோரும் கை வச்சு அதை நம்ம சார்ஜ் போடுறோன்னு கையில் அழுக்கு இதோடு நம்ம யூஸ் பண்ண அந்த ஒயரில் அவ்வளோ அழுக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், அதோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளைன்னு வரும். புதுசாக இருக்கிற சார்ஜரு நம்ம கை பட்டு அது எவ்வளோ அழுக்காயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நான் இப்போ இதை ஒரு சைடில் மட்டும்தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். வீட்டில் இருக்கிற உங்கள்கிட்ட எந்த பேஸ்ட்டுனாலும் பரவாயில்ல, டூத் பேஸ்ட்டு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த சைடில் தான் இப்போ உங்களுக்கு தேய்ச்சி இதை க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ நான் சார்ஜரோட இன்னொரு சைடில் நல்லா இந்த டூத் பேஸ்ட்டை தேய்ச்சிடுறேன். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தே தேய்ங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இந்த சார்ஜரில் தான் அவ்வளோ அழுக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு ஈரமான ஒரு டவல் எடுத்து அதை அப்படியே அந்த இதில் துடைக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ அழுக்கு எப்படி போயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா இன்னும் ஒரு தடவை கூட நல்லா தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு இப்போ பாருங்கள், அந்த சைடில் உள்ள சார்ஜர் அதை ஒயரை காமிக்கிறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சைடில் உள்ள சார்ஜர் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இது எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதுவாக பார்த்தா கூட உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், அந்த சைடு எவ்வளோ அழுக்காக இருக்குது, இந்த சைடில் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ மூணாவது டிப் என்னென்னா, நம்ம பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இது மாதிரிலாம் வாங்கி வைப்போம். அது விலை கம்மியாக இருக்கையில் வாங்கி வச்சுடுவோம். அதில் பார்த்தா பூச்சி வந்துடும் கொஞ்ச நாள் ஆனவுடனே. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிரிஞ்சி இலை இருக்குது பாருங்கள், பிரியாணி இலை, அதை இந்த மாதிரி அது உள்ளே போட்டு வச்சுட்டோன்னா ஒரு பூச்சி கூட வராது. எவ்வளோ மாதம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.